ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2003ல ரிலீஸ் ஆன ஃபுல் ப்ரூஃப்ன்ற ஒரு ஹாலிவுட் ராபரி ஆக்ஷன் மூவியை தான் பார்க்க போறோம். படத்துல எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருக்குங்க. ஒரு 3 நண்பர்கள் இவங்களோட பொழுதுபோக்குக்காக பெரிய பெரிய நுழைய முடியாத இடத்துல நுழைஞ்சு கொள்ளையடிச்சா எப்படி இருக்கும்னு ஒரு பிளான போடுறாங்க. பிளான் போடுறதோட சரி, அதை தாண்டி திருடுறதுக்கான முயற்சியோ எண்ணமோ இவங்களுக்கு இது வரைக்கும் வந்தது இல்ல. இவங்களுக்குள்ளேயே பிளான போடுவாங்க. இவங்களுக்குள்ளேயே அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண எப்படி இருக்கும்னு செஞ்சு பார்ப்பாங்க. அதுவும் வெளியெல்லாம் கூட இல்ல, இவங்களுக்குன்னு ரகசியமா இருக்க ஒரு இடத்துல. இதுதான் இவங்கள மீட்டு. இந்த மாதிரி சமயத்துல தான் இவங்க போட்ட ஒரு ராபரி பிளான் ஒரு விவகாரமான ஆளோட கையில மாட்டிக்குது. அதுக்கப்புறம் இவங்க என்னென்னலாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ மொத்தமும் நடக்க ஆரம்பிக்க அந்த ஆளால இவங்க சந்திக்கிற பிரச்சனை என்ன, கடைசியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இதை இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்றதுதான் படத்தோட கதை. கிளைமேக்ஸ்ல எல்லாம் பயங்கர கூஸ் பம்ஸா இருக்கும். சோ வாங்க திரைப்படத்தோட திருப்புமுனைய திரைக்குள்ளேயே போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா கெவின்ன்ற ஒரு ஆள் ஒரு இடத்துல மூச்சு அறைக்க மாங்குன்னு ஓடிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா டெட்பூல்ன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கே, அதுல வர டெட்பூல் கேரக்டர் இவர் தான். இவர் இங்க நின்ன இடத்துல ஓடிட்டு இருக்க இதே சமயம் இதே கெவின் வேற ஒரு இடத்துல ராபரி பண்ண போற மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டு ஓடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஆக ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ட்ரைனிங் செஷன், ரெண்டாவது நம்ம பாக்குறது அந்த ட்ரைனிங்கோட பிரதிபலிப்பு. அதோட ட்ரைனிங் நடக்கிற இடத்துல கெவின் மட்டும் இல்ல, சாம்ன்ற ஒரு பொண்ணு, ராபர்ட்ன்ற ஒரு பையன், மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளையடிக்கிறதுக்கான பிளானும் இருக்கு. ஜுவல்லரி ஷாப் இருக்க பில்டிங்கோட அமைப்பு என்ன, உள்ள நுழைஞ்சதும் வால்ட் இருக்க இடத்துக்கு எந்த வழியா போகணும், போற வழியில எத்தனை படிக்கட்டு இருக்கு, ஒரு படிக்கட்டை எத்தனை செகண்ட்ல கடந்தா வால்ட்டுக்கு இந்த டைமுக்குள்ள போயிடலாம், பிளஸ் அங்க இருக்க செக்யூரிட்டி எத்தனை மணிக்கு எழுந்திருச்சு பாத்ரூம் போயிட்டு எவ்வளவு நிமிஷத்துல ரிட்டர்ன் வருவான், அது இல்லாம அங்க எந்தெந்த இடத்துல கேமரா இருக்கு, கேமரால மாட்டாம எப்படி எல்லாம் தப்பிச்சு போலாம், இதோட அங்க எங்கெல்லாம் தொட்டா சென்சார் அடிக்கும்ன்ற வரைக்கும் A to Z தகவல் இவங்கள்ட்ட இருக்கு. இவங்க போட்ட பிளான் படி போனா ராபரி சக்சஸ் ஆகுமா தான் இப்ப இவங்க பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னல, பிளான போடுவாங்க, அதை இவங்களுக்குள்ளேயே பண்ணி பார்ப்பாங்க, அதோட சரின்ட்டு அதான் இங்கேயும் நடக்குது. மிச்சபடி கெவின் உண்மையா ராபரி பண்ற மாதிரி நம்ம பாக்குறதெல்லாம் ஜஸ்ட் நடந்தா எப்படி இருக்கும்ன்ற ஒரு இமேஜினேஷன். மொத்தத்துல இவங்க போட்ட பிளானை இவங்களோட இடத்துல பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்டா தான் போகுது. பட் லாஸ்ட்ல ஒரு பிரச்சனை. ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள நுழைஞ்சு உள்ள இருக்க வால்ட்டோட கதவை திறக்கிறப்போ அங்க சென்சார் அடிக்கும். சோ கதவை திறக்கிறதுக்கு முன்னால சென்சாரோட சர்க்யூட் பாக்ஸ் ஓபன் பண்ணி ஒரு வயரை புடிங்க ஒண்ணும். அந்த சர்க்யூட் பாக்ஸ் இந்த மாடல்ல தான் இருக்கும், அதை இப்படிதான் திறக்கணும்னு சாம் கணக்கு போட்டு வச்சிருக்கா. பட் ஜுவல்லரி ஷாப்ல இருக்க ஒரிஜினல் மாடலோ அது கிடையாது. அதுல என்ன இருக்கு, இவனுங்களே சும்மா தானே பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்க, அதுக்கு எந்த மாடலா இருந்தா என்ன, இவனுங்களே ஒண்ணு வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அவனுங்க அந்த மாதிரி கிடையாது. எதை பண்ணாலும் ப்ராப்பர் டிசிப்ளினோட பண்ணணும்னு நினைக்கிற ஆளுங்க. இவனுங்க போடுற பிளான் எல்லாமே அவ்வளோ தத்ரூபமா இருக்கும். கொள்ளை அடிக்கணும்னு நினைக்கிற இடத்துக்கு ஒரிஜினலாகவே போய் அங்க எல்லாத்தையும் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோவை வச்சுதான் பிளானே போடுவானுங்க. சோ இப்போ அந்த சர்க்யூட் பாக்ஸோட போட்டோ தேவைப்படுதா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன், அப்புறம் பிளானை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சொன்ன கெவின் அடுத்து சாம் ராபர்ட் இவங்களோட ஒரு பப்ல இருக்கப்போ ராபர்ட்டுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. எவ்வளவு நாள் தான் உப்புக்கு சப்பானி மாதிரி நம்ம பிளானை போட்டு நமக்குள்ளேயே பண்ணி பாத்துக்கிறது, பேசாம ஒரு நாள் நம்ம போட்ட பிளானை நம்மளே எக்ஸிக்யூட் பண்ணி பெரிய அளவுல கொள்ளையடிச்சிட்டு செட்டில் ஆயிட்டா என்ன அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு உறுத்தல். இப்ப அதை கெவின் கிட்ட சொல்றப்போ, டேய் எச்சி வச்ச குச்சி முட்டாயே, நம்ம இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நமக்குன்னு ஒரு ரூல்ஸை போட்டுக்கிட்டோம். அதுல முதல் ரூலே நம்ம போடுற எந்த பிளானையும் ரியலா பண்ணக்கூடாதுன்றது தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி கேக்குற, போடா டேய் போய் வேலையை பாடுறா அப்படின்னு கெவின் ராபர்ட்டை கழுவி ஊத்துனதோட இங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல கெவின் இவர் வேலை செய்யற ஆபீஸ்க்கு போக, அது ஒரு அக்கௌண்டன்ட் ஆபீஸ். அங்க ஒரு பொண்ணு கிட்ட மொக்கையை போட்டுட்டு அடுத்து கொரியர் மேன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்ட கெவின் இவங்களுக்கு ஜுவல்லரி ஷாப்ல இருக்க அந்த சர்க்யூட் மாடலோட போட்டோ தேவைப்பட்டுச்சு இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு இந்த வேஷத்திலேயே அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் அங்க ஒரு குட்டி கலவரத்தை பண்ணி யாருக்கும் தெரியாம போட்டோ எடுத்துட்டு வெளியவும் வந்துடுறாருங்க. ஆக ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளையடிக்கிறதுக்கான இவங்களோட ராபரி பிளான் கம்ப்ளீட்டா ரெடி. இதை கெவின் சாம் கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த நாள் நம்ம ஆளுங்க 3 பேருக்கும் அல்லு விடுது. ஏன்னா நேத்து நைட்டு கெவின் சாம் கிட்ட பிளான கொடுத்துட்டு வந்ததும் நைட்டோட நைட்டா சாமோட வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்ச யாரோ சில பேரு ஜுவல்லரி ஷாப்போட ராபரி பிளான திருடிட்டு போயிட்டானுங்க. இப்போ என்னடா பண்றதுன்னு 3 பேருக்கும் தெரியல. உட்காந்து டிஸ்கஸ் பண்றப்போ ஏதோ விவரம் தெரியாத சின்ன பசங்க எதையோ திருடுறன்னு வந்து என்ன திருடுறோனே தெரியாம ராபரி பிளான திருடிட்டு போயிட்டானுங்க. அதை வச்சு அவனுங்க என்ன பண்ண போறானுங்க, இதெல்லாம் ஒன்னும் பெரிய பிரச்சனை ஆகாது அப்படின்னு இவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டாலும் இவங்க போட்டிருக்க பிளான் அவ்வளோ அக்யூரேட்டான ஒண்ணு. அது படி நடந்தா சாலா குழந்தை கூட போய் அந்த கடைக்குள்ள கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம். சோ ஒரு கால பிளான் எடுத்தவனுங்க அந்த பிளான் படி பண்ணிட்டானுங்கன்னா அப்படின்ற பயத்துல ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத்ல இருந்து அந்த நகை கடைக்கே கால் பண்ணவங்க, மேபி உங்க கடையை யாரும் கொள்ளையடிக்க வாய்ப்பு இருக்குங்க, சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க கடையோட செக்யூரிட்டி டைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அட்வைஸ கொடுத்துட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்படியே 2-3 நாள் கடந்து போகுது. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கப்பதான் கெவினுக்கு ஒரு ட்விஸ்ட். காலையில கெவின் ஆபீஸ்க்கு போறப்போ கெவினை விசாரிக்கிறதுக்கு அங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. எதை பத்தி விசாரிக்கணும்னு கேட்டா, இவங்க எந்த ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான போட்டு அந்த பிளான் திருடு போச்சோ முந்தா நாள் நைட்டு இவங்க போட்ட பிளான் படியே அந்த ஜுவல்லரி ஷாப்ல கொள்ளையடிச்சிட்டாங்க. அதோட
அப்புறம் ஸ்டேஷனுக்கு வேற ஏதோ ஒரு நாதாரி கால் பண்ணி ஜுவல்லரி ஷாப்ல நடந்த ராபரிக்கு இந்த 3 பேர் தாங்க காரணம், அவங்க பேரு கெவின், சாம், ராபர்ட்னு 3 பேர் பேரையும் சொல்லிட்டு இருக்கான். அதை விசாரிக்க தான் இன்ஸ்பெக்டர் இங்க வந்திருக்காரு. முதல்ல நம்ம பிளான் படி கொள்ளையடிச்சிட்டானுங்கன்றதே கெவினுக்கு பெரிய ஷாக்கு. இதுல இன்ஸ்பெக்டர் கேக்குற எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு தலையாட்டினா எங்க இவனுங்க நம்ம பெக்காத குழந்தைக்கு நம்ம இன்ஷியல் வச்சிட போறானுங்க, அதாவது நம்ம பண்ணாத கொள்ளைய நம்ம தலையில கட்டுற போறானுங்க. இதுல இருந்து தப்பிக்க பொய் சொல்றதை தவிர வேற வழியே இல்லன்ட்டு முந்தா நாள் நைட்டு முழுக்க நான் வீட்டுல தாங்க இருந்தேன். அப்புறம் நீங்க சாம் ராபர்ட்னு 2 பேரை கேட்டீங்கல்ல, என் வாழ்நாள்ல அப்படி ஒரு பேரையே நான் கேள்விப்பட்டது இல்லன்னு ஆளு புலி விடுறாரு. இருந்தாலும் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டவுட், அந்த டவுட்டோடய தான் அங்க இருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருந்த கெவின், வேலை செய்யற இடத்துல இருந்த ராபர்ட், வீட்டுல இருந்த சாம்னு 3 பேருக்கும் ஒரே நேரத்துல நகை கடையில இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட டைமண்ட் அவங்களோட இடத்துல கிடைக்குது. இதே டைம் கொள்ளையடிச்சவன் கெவினோட ஆபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி, என்னடா தம்படோ டைமண்ட் பாக்குறதுக்கு பளபளன்னு இருக்கா, அப்படியே கண்ணு கூசுமே, நீ நினைக்கிறது கரெக்ட் தான், உன் கையில இருக்க டைமண்ட கொள்ளையடிச்சது நானே தான், அதுவும் நீ போட்ட பிளான வச்சுதான். இது சம்பந்தமா அவங்ககிட்ட இன்னும் விலாவரியா பேச வேண்டியதா இருக்கு, உன் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு நைட் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு அவன் சொன்னதும் அவன்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல, போய் பேசி பார்த்தா தானே என்ன எதுன்னு தெரியும். சோ போவோன்ட்டு 3 பேரும் நைட் அவன் சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க நல்லா வாய் வச்ச வழுக்கையிலனி மாதிரி ஒருத்தவன் வயசான தோற்றத்துல நிக்கிறான். இவன் பேரு லியோ. இவன் தலைமையில தான் ஜுவல்லரி ஷாப்ல ராபரியே நடந்துச்சு. எப்பவுமே ஒரு மொட்டை தலையன். லியோ கூடவே பாடி கார்டா இருக்கான். சோ ஃபர்ஸ்ட் லியோ வந்த நம்ம ஆளுங்களை பயமுறுத்துறதுக்கு இவங்கள்ட்ட இருந்து திருடி எடுத்துட்டு போன பிளான் பேப்பரையே இவங்களுக்கு முன்னால வைக்கிறான். அதுல கெவின், சாம், ராபர்ட் இவங்க 3 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்டுமே தெளிவா இருக்கு. பிளான் போடுறப்ப எல்லாரும் பேப்பரை கையில எடுத்து பாத்துருப்பாங்கல்ல, சோ அதனால வந்த ஃபிங்கர் பிரிண்ட் இது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க பிளான் பேப்பரை அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டா 3 பேரும் முக்தி அடைகிற வரைக்கும் ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். லியோ இதை சொல்லி 3 பேரை பிளாக்மெயில் பண்ணதும், அதெல்லாம் சரிடா, எங்களுக்கு இன்னும் ஒண்ணுதான் புரியல, எங்கள்கிட்ட இப்படி எல்லாம் பிளான் பேப்பர் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி கரெக்டா சாமோட வீட்டுல போய் கொள்ளையடிச்ச அப்படின்னு கெவின் கேட்க, வேற எப்படி, எல்லாம் ஒன்ன வச்சுதான், எனக்கு ஏற்கனவே அந்த ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளையடிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு, கடையை வேவு பாக்குறதுக்கு என் ஆளுங்களையும் அங்க விட்டுருந்தேன். அப்ப அவனுங்க தான் சொன்னானுங்க, நீ அடிக்கடி ஜுவல்லரி ஷாப்பு கிட்ட வந்து கடையை நோட்ட விடுறியாமே, சோ உன் மேல ஒரு டவுட் வந்து ஒன்ன ஃபாலோ பண்ணோம். அப்புறம் தான் நீங்க யாரு, எத்தனை பேர் இருக்கீங்க, என்னென்ன பண்றீங்கன்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு, தூக்கிட்டோம் இப்படின்னு சொன்னலையோ. அதான் உங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிச்சு இல்ல, இப்ப நான் சொல்றதை கேளுங்க, நீங்களே பாத்துட்டீங்க, உங்க குடிமி என் கையில, நான் நினைச்சா உங்களை என்ன வேணும்னா பண்ணலாம். ஏன்பா கெவினே, ஏற்கனவே போலீஸ் ஒன்ன வந்து விசாரிச்சதுலயே தெரிஞ்சிருக்கும் என்னால என்ன பண்ண முடியும்னு. போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்தவனே நான் தான். சோ இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னா, நீங்க இது வரைக்கும் விளையாட்டுக்காக உங்களுக்குள்ளேயே பிளான போட்டு நீங்களே அதை பண்ணி பாத்துக்கிட்டீங்கல்ல, இப்ப அதே விஷயத்த வெளியே பண்ண போறீங்க. நான் உங்கள்ட்ட ஒரு இடத்தை காட்டுவேன், அதுக்குள்ள போய் கொள்ளையடிக்கிறதுக்கான பிளான போட்டு நீங்க தான் உள்ள போய் கொள்ளையடிக்க போறீங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நீங்க உங்க வழியில போங்க, நான் என் வழியில போயிடுறேன். பிளஸ் உங்களுக்கு எதிராக என்கிட்ட இருக்க இந்த எவிடன்ஸையும் நான் உங்கள்ட்ட கொடுத்துறேன் அப்படின்னு லியோ ஒரு செக்க வைக்கிறான். இதுக்கு முடியாதுன்னு கெவின் மறுத்தாலும் என்ன பண்றது, ஆப்ஷன் லேதாச்சே, தலையெழுத்துன்னு லியோ சொல்றத பண்ணிதான் ஆகணும். சோ மறுநாள் லியோ 3 பேரையும் ஒரு பில்டிங் வாசலுக்கு கூட்டிட்டு போறான். இந்த பில்டிங்ல இருக்க வால்ட்ல இருந்து தான் இவங்க ஒரு பொருளை தூக்க போறாங்க. அத லியோ சொன்னதும் பில்டிங்கோட அமைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேக்ல ஒரு கேமராவோட உள்ள போன சாம் அங்க இருக்க எல்லாத்தையும் வீடியோவா எடுத்துட்டு இருக்க, இந்த பக்கம் வெளியே கார்ல உட்கார்ந்து இருந்த கெவின், ஏண்டா அப்படி உள்ள என்னது தாண்டா கொள்ளையடிக்க போறோம் அப்படின்னு லியோ கிட்ட கேட்க, இவங்க வால்ட்ல இருந்து கொள்ளையடிக்க போறது 20 மில்லியன் மதிப்பிலான செக்க. இவங்க செக்க கொள்ளையடிச்சிட்டு அதை பணமா மாத்துற வரைக்கும் கம்பெனில இருக்க யாருக்கும் செக்கு காணாம போச்சுன்றது தெரியக்கூடாது. அப்பதான் இவங்க பணமா மாத்துற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது இப்படின்னு லியோ சொல்லவே, ஏயா கூமுட்ட, உனக்கு ஆண்டவன் அறிவுன்ற ஒன்ன படைச்சிருக்கானா இல்லையா, 20 மில்லியன்ன்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா, அவ்வளவு பெரிய அமௌண்டோட செக்கு காணாம போகுதுன்னா எந்த கம்பெனிக்காரன் கண்டுபிடிக்காம இருப்பான், அவன் என்ன நீ கொள்ளையடிக்கிறதுக்காகவா செக்க வச்சிருக்கான், கொள்ளையடிச்சிட்டு போனாலும் ஒண்ணு கண்டுக்காம இருக்கிறதுக்கு, இதெல்லாம் நடக்கிற கதையாவே எனக்கு தெரியல அப்படின்னு கெவின் பேசிட்டு இருக்கும் போதே கார்ல பின்னால உட்காந்துட்டு இருந்த ராபர்ட், இதுல என்னடா இருக்கு, பேசாம நம்ம ஒரிஜினல் செக் எடுத்துட்டு அங்க டூப்ளிகேட் செக்க வச்சிருவோம், அப்ப அவனுங்களால கண்டுபிடிக்க முடியாதுல செக்க காணோம்னு, அவனுங்கள்ட்ட இருக்கிறது டூப்ளிகேட் தான், அவனுங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரிஜினலா பணமா மாத்திடலாம் அப்படின்னு இவன் ஒரு ஐடியாவை கொடுக்க, அட ஆடி மாசம் பிறந்த ஆதிவாசி, யார் டீம்டா நீ, நம்ம டீம்ல இருந்துகிட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு கெவின் இவனை முறைச்சு பாத்துட்டு இருக்காரு. இதோட உள்ள போன சாம அவளால எவ்வளவு வீடியோ எடுக்க முடியுமோ அவளை எடுத்துட்டு வெளியே வந்துடுறா. வீடியோவை பாக்குறப்பதான் ஒண்ணு தெரியுது, வால்ட் இருக்க இடத்துக்கு இவங்க போகணும்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு செக்யூரிட்டி செக்ஷனை இவங்க தாண்டி ஆகணும். இந்த மெட்ரோல போனவங்க எல்லாம் கூட பாத்துருப்பீங்க, நமக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்கல்ல, அந்த டோக்கனை ஒரு இடத்துல ஸ்கேன் பண்ணாதானே கேட் ஓபன் ஆகும். அதே மாதிரி கம்பெனில ஒரு இடம் இருக்கு, இதை தாண்டணும்னா அந்த கம்பெனில வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயியோட கார்டு, அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச பாஸ்வேர்டு, இது ரெண்டும் இருந்தாதான் தாண்ட முடியும். இதுக்கு அவன் தேல்பத்ரி சிங் மாதிரி மாட்டுவான்னு தேடுறப்போ சாம் ஒரு ஆளையும் கண்டுபிடிக்கிறா. இவன் அந்த கம்பெனில 2ஆம் கட்ட மேனேஜரா இருக்கவன். ஆளு செம்ம காஜி, கண்ட நேரத்துல என்னென்னத்தையோ பண்ணிட்டு நேரம் கட்ட நேரத்துல எல்லாம் கம்பெனிக்கு போயிட்டு இருப்பான். காலையில ஆபீஸ் பிஸியா ரன் ஆயிட்டு இருக்கப்போ அங்க போய் கார்டு எடுக்கிறதோ இல்ல பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதோ நடக்காத காரியம். இவன் தான் நடுராத்திரில எல்லாம் ஆபீஸ்க்கு போறானே, அந்த டைம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இவனை வச்சே பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சலாம்னு முடிவெடுத்தவங்க அடுத்த நாள்
நாள் மேனேஜர் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கப்போ சாம் தெரியாம அவனை இடிக்கிற மாதிரி இடிக்கிறா. அப்ப அவனோட பர்ஸ் தவறி கீழே விழுது. அதுல இருந்து கார்டு எடுத்த சாம் பக்கத்துல கார்ல உட்கார்ந்து இருந்த கெவின் கிட்ட கொடுக்க கெவின் கார்டோட டீடைல ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேப்ல காருக்கு வெளியே இருந்த மேனேஜர் கீழே விழுந்த சாமோட பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்கறதுல பிஸியா இருந்ததுனால பர்ஸ் காணோன்றதையே கண்டுபிடிக்கல. கார்டுல இருந்து தேவையான தகவல் கிடைச்சதும் கெவின் மறுபடியும் பர்ஸ் சாம் கிட்ட கொடுத்துறாரு. சாம் அதை கீழே கடந்து எடுத்து கொடுக்கற மாதிரி மேனேஜர் கிட்டயும் கொடுத்துறா. சோ இப்போ இவங்களுக்கு தேவையான கார்டு கிடைச்சிருச்சு. அடுத்து தேவை பாஸ்வேர்டு. அதை எடுக்கிறதுக்காக மேனேஜர் எப்ப நைட் டைம்ல ஆபீஸ் போவான்னு வெயிட் பண்ணி ஒரு நாள் நைட் அவன் ஆபீஸ்க்கு கிளம்பி வரப்போ சாம் ஆபீஸ்க்கு வெளியவே நின்னு உள்ள இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் பைனாகுலர்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அதுல ஒரு செக்யூரிட்டி கார்டு லைட்டா டைவர்ட் ஆனதும் இப்ப நீ உள்ள போலாண்டான்னு இவ கெவின் கிட்ட சொல்ல கெவின் நேக்கா ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு செகண்ட் ஃப்ளோருக்கு போயிடுறாரு. அங்க எந்தவித கேமராவும் இல்ல. இந்த ஃப்ளோர்ல தான் வால்ட் இருக்கு. வால்ட் இருக்க இடத்துக்கு போனோம்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு செக்யூரிட்டி செக்ஷனை பார்த்தமே அதை தாண்டி ஆகணும். கெவின் அந்த ரூமுக்கு வெளியவே நின்னு கண்ணாடி கிளாஸ் தொடச்சிட்டு இருக்காப்புல, துடைக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காப்புல. அப்போ மேனேஜர் வரான். அவன் டோர் ஹேண்டில்ல கைய வைக்கிறதுக்கு முன்னால கெவின் டோரோட ஹேண்டில்ல ஒரு லிக்விட ஸ்ப்ரே பண்றாரு. சரி துடைக்கிறவன் என்னத்தையோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு நினைச்ச மேனேஜரும் லிக்விட் இருக்க டோர் ஹேண்டில்ல கைய வச்சு டோரை ஓபன் பண்ணிட்டு அடுத்த டோரை திறக்கிறதுக்கு தான் இந்த செக்யூரிட்டி செக்ஷன் தேவை. சோ அதுல இந்த ஆளு இவனோட கார்டை தேய்ச்சு பாஸ்வேர்டையும் போட்டுட்டு உள்ள போயிடுறான். இவனுக்கு பின்னாலேயே போன கெவின் அங்க பாஸ்வேர்டை டைப் பண்ற இடத்துல யூவி லைட் அடிச்சு பார்த்தா கரெக்டா மேனேஜர் எந்தெந்த நம்பரை பிரஸ் பண்ணானோ அந்த நம்பர் மட்டும் தனியா தெரியுது. எல்லா மேனேஜர் ஒரு லிக்விட்ல கைய வச்சுட்டு உள்ள போனானே அந்த லிக்விடோட மகிமை தான். சோ பாஸ்வேர்ட்ல வர அந்த 5 நம்பர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பட் எக்ஸாக்ட் காம்பினேஷன் என்னன்னு தெரியல. அதை கண்டுபிடிக்கணும். இது நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் ஒரு பில்டிங்ல நின்னு பைனாகுலர்ல வெளியே யாராவது வராங்களா போறாங்களான்னு வாட்ச் பண்ணிட்டு இருந்த லியோ பக்கத்துல இருந்த ராபர்ட்டை மடக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றாங்க. இவங்க போட்ட பிளான வச்சு தானே இவன் டைமண்ட் கடையில கொள்ளையே அடிச்சான். சோ இந்தாடா நான் கொள்ளையடிச்சதுல உனக்கு சேர வேண்டிய பங்கு, இதே மாதிரி இப்ப கொள்ளையடிக்க போறதுலயும் உனக்கு எவ்வளவு பங்கு சேரணுமோ அதை நான் கொடுத்துறேன்னு பணத்தை கொடுத்து இவனை உசார் பண்றான். ராபர்ட் தான் ஆரம்பத்திலே கெவின் கிட்ட சொன்னா நம்ம பெருசா கொள்ளையடிச்சு செட்டில் ஆயிடலான்டான்ட்டு. ஆக இவன் லியோ கையில பணத்தை பார்த்ததும் இவன் கொஞ்சம் கொஞ்சமா லியோ சைடு போயிட்டு இருக்கான். இது எங்க போய் முடிய போகுதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க அதுக்கப்புறம் வால்ட்ல வைக்கிறதுக்கான டூப்ளிகேட் செக்க லியோவும் ராபர்ட் ரெடி பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் சாம் இவங்க வால்ட்டை ரீச் பண்ணணும்னா அதுக்கு முன்னால இருக்க ஒரு லேசர் பீமை கடந்தாகணும் போல. சோ லேசர்ல படாம எப்படி நேக்கா ஊர்ந்துகிட்டே வால்ட் இருக்க இடத்துக்கு போலாம் அப்படின்ற ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் லியோ நல்லா ஆம்பளை மாதிரி ஒருத்தன் இருக்கால ராபர்ட்னு வக்காலி பசையே பரவாயில்ல போல. இவன் பசைய விட பயங்கரமான ஆளா இருக்கான். இப்பதான் லியோவை பார்த்தான். அதுக்குள்ள லியோ கிட்ட ஒட்டிக்கிட்டான். சோ லியோ அவரோட செல்ல புள்ளியான ராபர்ட்ட பக்கத்துல உட்கார வச்சு இந்த ஆள் கிட்ட கன் ஒண்ணு இருக்கு, அந்த கன்னை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு இருக்கப்போ இங்க வந்த கெவின் இத பார்த்துட்டு மெர்சல் ஆயிடுறாரு. டேய் நீங்க என்னடா கன்னெல்லாம் வச்சு ஷோ காட்டிட்டு இருக்கீங்க? நான் பண்ற வேலையில துப்பாக்கின்ற ஒண்ணு வரவே கூடாது. அதையும் மீறி துப்பாக்கி வரும்னா இனிமேல இந்த வேலைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு கெவின் பேசிட்டு இருக்கப்போ லியோவுக்கு பின்னால வந்த சாம் லியோ கையில இருந்த துப்பாக்கியை புடுங்கி அதை லியோவை நோக்கியே எய்ம் பண்றா. பட் சாம் எந்த ஒரு நிலைமையிலையும் ஷூட் பண்ண மாட்டான்றது ராபர்ட்டுக்கு நல்லா தெரியும். அதை விட முக்கியமான விஷயம் யார் எது பண்றதுனாலையும் இந்த ராபரி பிளான் கெட்டு போயிடக்கூடாது. இந்த ராபரியை வெற்றிகரமா முடிச்சு இவனுக்கு சேர வேண்டிய பணத்தை இவன் வாங்கி ஆகணும். இந்த காரணத்துக்காகவே சாம கிட்ட அது இதுன்னு பேசி லியோவுக்கு சப்போர்ட் பண்ணி கன்னை வாங்கிடுறான். சாதாரண ஒரு சின்ன பொண்ணு நம்மள நோக்கியே கன்னை வச்சான்றத லியோவால தாங்கிக்க முடியல. சோ கன்னை வாங்கினதும் இந்த ஆள் சாம் கண்ணத்துல பொலிர்னு ஒண்ணு கொடுக்க பிரச்சனையோட பிரச்சனையா வேலையையும் பார்க்கணுமே. அடுத்த சீன்ல பிளானோட அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. எப்படி வால்ட்டுக்கு முன்னால இருக்க செக்யூரிட்டி செக்ஷனோட பாஸ்வேர்டை மேனேஜரோட கையில படிஞ்சிருக்க லிக்விட் மூலமா கெவின் கண்டுபிடிச்சாரோ இதை தாண்டி தான் வால்ட் இருக்கு. அன்னைக்கு மேனேஜர் போனதே வால்ட்டுக்குள்ளதான். சோ அதோட காம்பினேஷன் நம்பரே உங்கள்ட்ட இருக்கு. 6 நம்பரை கலைச்சு பிரிச்சு போட்டா அதுல எக்கச்சக்கமான காம்பினேஷன் வரும். அதுல ஏதோ ஒண்ணுதான் ஒரிஜினல் காம்பினேஷன். இதுல வெளியே இருக்க செக்யூரிட்டி செக்ஷன்ல எந்த பிரச்சனையும் இல்ல. எத்தனை தடவை வேணும்னா எத்தனை காம்பினேஷன் நம்பர் வேணும்னா போட்டு ஒரிஜினல் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதோட எத்தனை தடவை போட்டாலும் அலாரம் அடிக்காது. ஆனா வால்ட்டுக்கு பக்கத்துல இருக்க லாக்ல அது சாத்தியம் இல்ல. 3 வாய்ப்பு தான் இருக்கு. 3 தடவைக்கு மேல பாஸ்வேர்டை தப்பா போட்டுட்டா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வால்ட்டே திறக்க முடியாத மாதிரி ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். அப்புறம் லாக்க வச்சு செக்யூரிட்டி கம்பெனியோட ஆளுங்களே தான் வந்து ரீப்ரோகிராம் பண்ணி வால்ட்டை ஓபன் பண்ணணும். இருக்கிற நிலைமையை வச்சு பார்த்தா இவங்க ஒரே தடவையில உள்ள போயிட்டு ராபரி பண்ணிட்டு வெளியே வர சான்ஸே இல்ல. சோ முதல்ல வார்ம் அப் பண்ற மாதிரி சும்மா நாச்சுக்கு ஒரு தடவை உள்ள போவோம், என்ன சிச்சுவேஷன்றத பாத்துக்கிட்டு 2வது தடவை போயிட்டு ராபரி பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து கெவின் சாம் ராபர்ட் இவங்க 3 பேரும் பில்டிங் குள்ள போறாங்க. முதல்ல டனல் வழியா பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் லிப்டுக்கு அடியில 3 பேரும் ரோப் வச்சு கட்டிக்கிட்டு லிப்ட மேல அனுப்புறாங்க. கூடவே இவங்களும் மேல போறாங்க. அந்த லிப்ட் செட்டப்ப பாத்தீங்கன்னா லிப்ட் போறப்போ அதுக்கு பக்கத்திலேயே இருக்க இன்னொரு செட்டப் செவுத்த ஒட்டின மாதிரி கீழே வருது. அப்புறம் லிப்ட் கீழே வந்தா அந்த செட்டப் மேல போகுது. இத நமக்கு காட்டினதோட நம்ம ஆளுங்க வால்ட் இருக்க ஃப்ளோருக்கு போயிடுறாங்க. அது வரைக்கும் கீழே இருந்த செக்யூரிட்டி கிட்ட எந்தவித மூவ்மெண்ட்டும் இல்ல. இத லியோ வெளியே இருந்து பாத்துக்கிட்டே மேல இருக்கவங்களுக்கு ப்ளூடூத் மூலமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க மேல இருக்க 3 பேரும் வால்ட்டுக்கு முன்னால இருக்க செக்யூரிட்டி செக்ஷனுக்கு போறாங்க. கரெக்டா இதே டைம் கீழே இருந்த செக்யூரிட்டி எழுந்திருச்சு மேல வந்துட்டு இருக்கான். இத லியோ சொன்னதும் அட பிளாக் பஸ்டர் பைத்தியம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்ப மாட்டியாடா, அதுக்குள்ள உனக்கு என்னடா
என்னடா அவசரம்னு கெவின் புலம்பிக்கிட்டே, எம்மா சாம் அவன் எங்க வரான்னு பாருமா, நம்ம ஃப்ளோர் கிட்ட வரப்ப தகவல் கூட, மீதியை நான் பாத்துக்கிறேன்னு சாம் அனுப்பி வச்சுட்டு கெவின் ராபர்ட் ரெண்டு பேரும் ஒரு காம்பினேஷன் நம்பரையா போட்டு பாத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒன்னும் வேலைக்கு ஆகல. இந்த கேப்ல மேல நடந்து வந்துட்டு இருந்த செக்யூரிட்டி இவங்க ஃப்ளோர் கிட்ட வந்துடுறான். இத லிப்டுக்கு உள்ள இருந்தே ஒளிஞ்சு பார்த்த சாம், டேய் அவன் வந்துட்டான்டா ஓடுங்கடான்னு இவ கிடுகிடுன்னு ரூமுக்குள்ள வரத்துக்குள்ளேயே கெவின் போட்டு பார்த்துட்டு இருந்த காம்பினேஷன் நம்பர்ல ஒரு நம்பர் கிளிக் ஆகி இவர அடுத்த ரூமுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் சாமும் செக்யூரிட்டி வரத்துக்குள்ள ரூமோட ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்னு 3 பேரும் மயிரிழ தப்பிச்சிடுறாங்க. அடுத்து இவங்க போறது வால்ட் கிட்ட. வால்ட்டுக்கு முன்னால ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல தான் லேசர் பீம் அங்கேயும் இங்கேயும் டிராவல் ஆயிட்டு இருக்கு. முதல்ல லேசர் பீம் எந்தெந்த ஆங்கிள் டிராவல் ஆகுதுன்னு பாக்கிறதுக்கு கெவின் அந்த இடத்துல எவாபரேட் ஆகிற ஒரு ஐஸ் கேஸ உள்ள அனுப்புறாரு. இது உள்ள போனதுமே லேசர் லைன்லாம் நல்லா தெரியுது. அதோட இது அதிகபட்சம் 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் தான். தானாகவே இந்த புகை மறைஞ்சிரும். காலையில யாரு வந்து பார்த்தாலும் இங்க புகை இருந்ததுக்கான தடையுமே இருக்காது. இது இல்லாம யாரும் இப்ப இந்த லேசரை தாண்டி போக போறது இல்ல. ஏன்னா இப்ப இவங்க வந்திருக்கிறது வெறும் வார்ம் அப்புக்கு தானே. உண்மையாகவே ராபரி பண்ண வரப்போ லேசரை தாண்டி போய்க்கலாம். இப்ப நம்ம இங்கேயே நின்னு வால்ட்டுக்கு பக்கத்துல இருக்க லாக்ல துப்பாக்கி மூலியமா ஒரு பாஸ்வேர்டையும் டைப் பண்ணுவோம் அப்படின்னு கெவின் சாம் கிட்ட துப்பாக்கியை கொடுத்து, இது ஒரு லிக்விட் கன்னு, உள்ள இருந்து வெறும் லிக்விட் மட்டும் தான் வெளியே வரும். இதுவும் அந்த புகை மாதிரி தான், அதுவா தானா கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிரும். அதுல கெவின் சொல்ல ஒரு நம்பரையா சாம் ஷூட் பண்ணி பாக்குறா. 3 தடவை முயற்சி பண்ணிட்டாங்க. 3 தடவையுமே ஃபெயிலியர். இதே டைம் இன்னொரு பக்கம் ராபர்ட் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் ஆபீஸ்ல கரெக்டா இவரோட டேபிளுக்கு மேல இருக்க ரூஃப்ல ஒரு ஹிடன் கேமராவை பிக்ஸ் பண்ணிடுறான். அதான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல்ல. இனிமேல் ஒரு தடவை கூட பாஸ்வேர்டை போட ட்ரை பண்ண முடியாது. அப்படி ட்ரை பண்ணா இவங்கள முடிச்சிருவாங்க. சோ எந்த வழியில உள்ள வந்தாங்களோ அதே வழியில வெளியேயும் வந்துடுறாங்க. இதுக்கு மறுநாள் கம்பெனியோட பிரசிடென்ட் வால்ட்ட திறக்க முயற்சி பண்ணிருக்காரு. தலைவனுக்கு ஏதோ ஒரு டென்ஷன் போல. இருந்த டென்ஷன்ல போட வேண்டிய நம்பர்ல ஒரு நம்பரை தப்பா போட்டுறாரு. ஏற்கனவே தான் நேத்து நைட்டு நம்ம ஆளுங்க 3 தடவை பாஸ்வேர்டை தப்பா போட்டாங்களே. சோ 4வது தடவை பிரசிடென்ட் போட்டதும் கம்பெனில இருக்க எல்லாரோட காதும் கிழியிற மாதிரி அலாரம் அடிக்குது. உடனே பிரசிடென்ட் செக்யூரிட்டி கம்பெனி கால் பண்ணி, என்னங்கடா லாக்க போட்டு கொடுத்திருக்கீங்க, ஏதோ 3 தடவை தப்பா பாஸ்வேர்ட் போடலாம், எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க நான் ஒரு தடவை போட்டதுக்கே அது கிங்கின்னு கத்துது, சீக்கிரம் வந்து அதை சரி பண்ணி கொடுத்து தொலைங்கடா டேய் அப்படின்னு அவர் சொல்ல, இத நம்ம பிள்ளைங்களும் இவங்களோட இடத்துல இருந்து ஒட்டி கேட்டுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல செக்யூரிட்டி கம்பெனியை சேர்ந்த ஆளும் அங்க வரான். அவனுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் மீட்டிங் நடக்கிறது பிரசிடென்டோட ஆபீஸ்ல. அதுவும் இவங்க வச்சுட்டு வந்த கேமராவுக்கு அப்படியே அடியில. ஏற்கனவே கெவின் சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுட்டோம். அந்த வால்ட்டோட லாக்ல 3 தடவைக்கு மேல தப்பான பாஸ்வேர்ட் போட்டுட்டா வால்ட் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் ரீப்ரோகிராம் பண்ணி தான் அந்த வால்ட்டை ஓபன் பண்ணணும்னு இப்ப வந்த செக்யூரிட்டி கம்பெனி ஆளும் பிரசிடென்ட் கிட்ட அதே தான் சொல்றான். வேற வழி இல்லங்க, ரீப்ரோகிராம் பண்ணி வால்ட்டை புதுசா தான் ஓபன் பண்ணி ஆகணும். சோ நான் உங்களுக்கு பாஸ்வேர்டும் புதுசா பண்ணி தரேன். இதுதான் இனிமேல் நீங்க யூஸ் பண்ண போற பாஸ்வேர்டு. நீங்க இதை பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டு உடனே கிழிச்சு போட்டுருங்க அப்படின்னு அவன் பாஸ்வேர்ட் பேப்பரை பிரசிடென்ட் கிட்ட கொடுக்க, அழகா பேப்பர்ல இருக்க நம்பர் எல்லாம் கேமரால ரெக்கார்ட் ஆயிடுது. இந்த நம்பரை ராபர்ட் போட்டோவா பிரிண்ட் எடுக்கிறான். அதை கெவின் எடுக்க வரதுக்குள்ள நல்லா மொட்டை அடிச்ச முட்டையோட மாதிரி இருக்கான்ல லியோ, அந்த ஆளுக்கு என்ன அவசரம்ன்றீங்க, பரபரப்பா வந்து போட்டோ எடுத்து காம்பினேஷன் நம்பரை பாத்துறான். இதுக்கப்புறம் இவங்களுக்கு எதுவும் தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா ராபரிக்கு போக வேண்டியதுதான். ஒரு 2 நல்ல ராபரியை முடிச்சிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்துதான் ஆரம்பத்துல ஜுவல்லரி ஷாப்ல இருக்க அந்த சர்க்கியூட்ட போட்டோ எடுக்கிறதுக்கு குரியர் மேன் மாதிரி ஹீரோ அங்க போனார் இல்ல. கேமரால பதிவான ஹீரோவோட முகத்தை இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு ஹீரோவோட வீட்டை அலசி ஆராயறதுக்கு வந்துடுறாரு. வீட்டுல பெருசா ஒண்ணும் கிடைக்கல. இருந்தாலும் அப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட பேரை கோத்து விட்டதே லியோ தானே. இப்பவும் அவன் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்திருப்பான்னு கடுப்பாகி ஹீரோ லியோவோட ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிட்டு லியோ கிட்ட கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் லியோவோட பாடி கார்டுன்னு ஒரு மொட்டை இருந்தானே, அந்த மொட்டையோட ரூமுக்கு வெளியே சாம் உட்காந்துருக்கப்போ அங்க வந்த ஹோட்டலோட வெயிட்டர், சார் நான் ரூம்ல ஒயினை வச்சுட்டேன் சார், நீங்க போய் ரூமை மூடுங்க, இல்லனா லியோ வந்து கத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். டே இரு அப்படி என்ன அந்த ரூமுக்கு அவ்வளவு ஆவாசு அப்படின்னு சாம் கேட்டா, அது ஒண்ணும் இல்லங்க, லியோவுக்கு ஒயினை கலெக்ட் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். கலெக்ட் பண்ண எல்லா ஒயினையும் அந்த ரூம்ல தான் வச்சிருக்காரு. இதனாலேயே அது அவருக்கு முக்கியமான ரூம்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். இதுவே சாமுக்கு ஒரு உறுத்தல். ஒருவேளை நமக்கு எதிராக வச்சிருக்கான எவிடன்ஸ் அது அந்த ரூம்ல தான் வச்சிருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்டவ மொட்டை போய் அந்த ரூமை லாக் பண்ணிட்டு இங்க வரதுக்குள்ள அவனோட ரூம்ல அவன் யூஸ் பண்ற டெலிபோனோட மூடியை திறந்து சாம் ஏதோ ஒரு லிக்விட உள்ள வைக்கிறான். அது என்னன்னு தெரியல. அதே டைம் லியோ கிட்ட கத்திட்டு வெளியே வந்த கெவின் வாசுருதி போலாம்னு சாம கோரிக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. அப்பதான் சாம் சொல்றா, எனக்கு இந்த மாதிரி சந்தேகமா இருக்கு, அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்கு ஒரு செக்கையும் வச்சுட்டு வந்திருக்கேன், நைட்டு நம்ம வேலையை முடிச்சிடலாம்னு. நைட்டு இவ கெவின் 2 பேரும் சேர்ந்து மொட்டையோட டெலிபோனுக்கு கால் பண்றாங்க. மொட்டை போன் எடுத்து காதுல வைக்கிறான். உடனே அதுக்குள்ள சாம் ஒரு லிக்விட் வச்சுட்டு வந்தால, அந்த லிக்விட் எல்லாம் வெளியே மெல்ட் ஆகி ஊத்தி டைரக்டா மொட்டையோட காதுக்குள்ள போகுது. அதுல சாம் ஏதோ ஒரு 2-3 கெமிக்கலை கலந்திருக்கா போல. அது உடம்புக்குள்ள போனா கொஞ்ச நேரத்திலேயே ஆளு மயக்கமாகிடுவாங்க. சோ லிக்விட் உள்ள போனதுல மொட்டை மயக்கமாகிடுறான். ரெஸ்டாரண்ட்டுக்கு பாதுகாப்புனா அவன் ஒருத்தவன் தான், அவனே மயக்கமாயிட்டானே. அடுத்து கெவின் சாம் 2 பேரும் ஒயினை வச்சிருக்க ரூமுக்குள்ள போறாங்க. அங்க பல மணி நேரம் தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் இவங்க தேடி வந்த பொருளும் இவங்களுக்கு கிடைக்குது. சாம் கெஸ் பண்ண மாதிரியே இவங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் லியோ அங்கதான் வச்சிருக்கான். அது கூடவே ஜுவல்லரி ஷாப்ல இருந்து கொள்ளையடிச்ச டைமண்டும் இருக்கு. இத
இதை இவங்க பாத்துட்டு இருக்கப்பதான் ஒரு ட்விஸ்ட். உங்க வேலையை காரிட்டீங்கல்ல அப்படின்னு சடார்னு ஒரு சவுண்ட். திரும்பி பார்த்தா இவ்வளவு நாள் இவங்க கூட ஒண்ணு மண்ணுமா பழகுன ராபர்ட் அங்க நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாலேயே லியோ, ஆரகுர மயக்கத்துல இருந்த மொட்டை, இப்படின்னு நிறைய பேர் வராங்க. எப்ப கெவின் ராபர்ட் கிட்ட கூட கலந்துக்காம சாம மட்டும் கூட்டிக்கிட்டு போயிட்டு லியோ கிட்ட சண்டை போட்டாரோ அப்பவே ராபர்ட் முடிவு எடுத்துட்டான், இவனுங்க ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பார்க்க போறானுங்கன்ட்டு. அது லியோ கிட்ட சொல்லி கரெக்டா லியோவை கூட்டிட்டு வந்து இங்க கோத்து விட்டான். கொக்கமக்க ராபரின்ற பிளான் ஆரம்பிச்சது என்னமோ லியோ, ஆனா அதை முடிக்கிறதுக்கு ராபர்ட் தாங்க மும்பரமா இருக்கான். சோ மாட்டிக்கிட்ட கெவின் கிட்ட இருந்து கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் பேப்பரை லியோ திரும்ப வாங்கிடுறான். இதுக்கு அடுத்த சீன் ராபரி தான். இந்த தடவை 3 பேர் மட்டும் இல்ல, இவங்க கூட சேர்ந்து லியோவும் வரான். ஏற்கனவே ஒரு தடவை இவங்க உள்ள போயிட்டு வந்துட்டாங்கன்றதுனால இந்த தடவை கஷ்டமா இல்ல, டக்கு 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 டக்குன்னு வால்டர் இடத்துக்கு வந்துடுறாங்க. போன தடவை மாதிரியே கெவின் உள்ள எவாபரேட் ஆகிற கேஸ் அனுப்புனதும் லேசர் பீம்லாம் தெரியுது. இத கடந்து போக போறது சாம் தான். ஒரு லேசர் பீமையா தாண்டி போறதெல்லாம் ஆகாத காரியம். எல்லாத்தையும் மொத்தமா கடந்தாதான் சீக்கிரம் வேலையும் முடியும், பிரச்சனையும் இருக்காது. சோ சாம் ஃப்ளோர்ல வழுக்கிக்கிட்டே போகணுன்றதுக்காக கெவின் உள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேஸையே அனுப்பிடுறாரு. அதெல்லாம் இப்ப ஃப்ளோர்ல படிஞ்சிருக்கு. இந்த பக்கம் சாம் கொஞ்சம் தூரத்துல இருந்து ஓடி வந்து அப்படியே கீழே படுத்ததும் ஐஸ்லயே ஸ்கிட் ஆகிட்டு லேசர் பீமுக்கு அடியிலேயே டிராவல் ஆகி வால்ட் கிட்ட போயிடுறா. நல்ல வேலையா இவ தலை முடி கூட லேசர் பீம்ல படல, அலாரமும் அடிக்கல. இவங்களுக்கு தான் வால்ட்டோட பாஸ்வேர்ட் நம்பர் தெரியுமே. சாம் அதை போட்டு வால்ட்டுக்குள்ள போய் இவங்க கொள்ளையடிக்க போற செக்கை கண்டுபிடிச்சிடுறா. இந்த பக்கம் எடுத்துட்டு வந்த டூப்ளிகேட் செக்க லேசருக்கு அடியில தள்ளி விட்டதும் அதை எடுத்து உள்ள வச்ச சாம் ஒரிஜினல் செக்கை இவங்கள்ட்ட தள்ளி விட்டுறா. அதை லியோ பாதுகாப்பா பொட்டியில எடுத்து வச்சுக்கிறாப்புல. அடுத்து மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அப்படி கிளம்புறப்போ எதர்ச்சியா லியோவும் சாமும் மோதிக்கிறாங்க. அப்ப லியோவோட இடுப்புல வச்சிருந்த துப்பாக்கி தவறி கீழே விழுந்துருது. கொய்யால அதை வேற சாம் கையில எடுத்துடுறா. ஐயோ, அப்ப மாதிரி இவ லியோவை ஷூட் பண்றேன்னு என்ன மாதிரி பண்ணிட்டானா இங்க இருக்க எல்லாருமே மாட்டிப்போமே அப்படின்னு மொத்த பேருக்கு ஒரு ஜர்க்கு. ஆனா சாம் லியோவை ஷூட் பண்ணல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனை ஷூட் பண்ணி நான் என்ன பண்றது, இந்தா உன் துப்பாக்கியே நீயே புடி அப்படின்னு துப்பாக்கியை லியோ கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கெவின் சாம் 2 பேரும் லிப்டுக்கு அடியில ரோப்ப மாட்டிக்கிட்டு தொங்குறாங்க. மூணாவதா டே லியோ நீ தாண்டா வரணும், வாடா போலான்னு கூப்பிட்டா வச்சாங்க பாருங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து இந்த 2 பேருக்கு ஒரு ட்விஸ்ட். ராபர்ட் அவங்க தொங்கிட்டு இருந்த லிப்ட அவங்க வெளியே வர முடியாத மாதிரி கீழே அனுப்பிடுறான். கீழே இருந்த 2 பேரும் ராபர்ட்ட கண்ணாபினான்னு கத்துறாங்க. டேய் ராபர்ட், பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பாம்போட போய் சேர்றியே, அது எப்போ உன்னை குத்துனே தெரியாதரா, நாங்க சொல்றதை கேள்றான்ட்டு. இதுல 1000 இருந்தாலும் அவங்க நம்ம நண்பர்களாச்சே, அவங்களையா சாகடிக்கணும்னு ராபர்ட் யோசிச்சாலும் பக்கத்துல ஒரு பரதேசி இருக்கானே லியோ, இவன் தொங்கிட்டு இருக்கவங்களுக்கு மேல பேசுறான். ராபர்ட், அவனுக்கு சொல்றதெல்லாம் கேட்டேன்னு வையன், கடைசி வரைக்கும் நீ முச்சந்தில உட்காந்து பிச்சைதான் எடுக்கணும், என் கூட வா உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு எதையோ பேசி மயக்கிடுறான். அப்புறம் கெவினும் சாமும் தொங்கிட்டு இருக்க லிப்ட் கம்பியில ஆசிட ஊத்திடுறாங்க. ஆசிட்ல கம்பி கரைஞ்சு ஒரு கம்பியா அருந்து விழுந்துட்டு இருக்கு. கீழே இருக்கவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தப்பிக்க அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியா எல்லா கம்பியும் கட் ஆகி 30வது ஃப்ளோர்ல இருந்து லிப்ட் டமார்னு கீழே விழுது. கண்டிப்பா லிப்டுக்கு கீழே இருந்த 2 பேரும் சட்னி தானே. லிப்ட் கீழே போயிடுச்சான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அடுத்து லியோ ராபர்ட் இவங்க தப்பிக்க போறப்போ அங்க இவங்களுக்கு அந்த 2 பேரும் வச்சிருக்காங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். லியோ ஒரிஜினல் செக்க சூட் கேஸ்ல வச்சிருந்தான்ல, சந்தடி சாக்குல சூட் கேஸ மாத்திட்டு இருக்காங்க. இப்ப ராபர்ட் சூட் கேஸ திறந்து பாக்குறப்போ அதுல செக் எதுவும் இல்ல, 2 புக்கு தான் இருக்கு. அடடா, இப்படி நம்மள ஏமாத்திட்டானுங்களே. சரி பரவாயில்ல, எப்படியோ 2 பேரும் அடியில அப்பள மாதிரி நசிங்க இருப்பானுங்க, அவனுங்கள்ட்ட போய் ஒரிஜினல் செக் இருக்க பேக் எடுத்துக்கலாம்ட்டு 2 பேரும் லிப்ட் கீழே விழுந்த இடத்துக்கு போறாங்க. அங்க கெவினோட கை மட்டும் தனியா ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கு. இத பார்த்து பதட்டமாகிட்டே ராபர்ட் இந்த பக்கம் திரும்பினா அங்க சாம் இன்னும் சாகல, கூத்துயிரும் கொலவுயிருமா கிடக்குறா. கையில கண்ண வேற ஒண்ணு வச்சுக்கிட்டு ராபர்ட் எய்ம் பண்ணிட்டு இருக்கா. அவ பக்கத்திலேயே தான் ஒரிஜினல் செக் இருக்க பேக்கும் இருக்கு. இந்த லியோ வாச்சும் பரவாயில்ல, நேத்து இவங்க கூட சேர்ந்தவன், அவன் இவங்களுக்கு துரோகம் பண்ணா அதை ஏத்துக்கலாம். பட் நல்லா தாய்வான் தண்ணி பாம்பு மாதிரி இருக்கானே ராபர்ட், இவங்க கூடவே இருந்துகிட்டு இப்ப இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான்ல. சோ லியோ மேல இருக்கிறத விட ராபர்ட் மேலதான் சாமுக்கு அதிக கோவம். கோப்பம் அவனை உயிரோட விட்டாலும் ஒன்ன உயிரோட விட மாட்டான்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சாம் பொட்டுன்னு ராபர்ட்ட போட்டு தள்ளுறா. அதே சமயம் தாங்கிட்ட இருக்க துப்பாக்கி எடுத்த லியோ டொப்புன்னு சாம ஷூட் பண்ணிடுறான். இதுல அந்த 2 பேரும் கண்டம். எவன் செத்தா நமக்கு என்ன, நமக்கு தேவை செக் கிடைச்சிச்சு இல்ல. சோ அது போதும்னு லியோ செக் பேக் எடுத்து இவனோட கார்ல வச்சுக்கிட்டு இவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தாங்க படத்துல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தெரிக்க போது. லியோ கிளம்புனதோட அந்த பக்கம் லிப்ட் அடியில 2 பேர் செத்து போய் கிடந்தாங்கல்ல, அந்த சீனுக்கு வந்தா அங்க ஒரு மையான அமைதி. கொஞ்ச நேரத்துல என்னடா நண்பா நான் ஷூட் பண்ணது வலிக்குதான்னு சாம் கேட்க, இந்த பக்கம் ராபர்ட்டோ அது எப்படி என் நண்பி நீ ஷூட் பண்ற, அது எனக்கு வலிச்சிருமா அப்படின்னு இவன் சிரிக்கிறான். கடைசியில 2 பேரும் சாகவே இல்ல. இது எப்படிரா நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு பக்கம் லியோ ஒயின் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு ரூம் இருந்துச்சுல்ல, அந்த ரூம்ல ஒரு டார்ச் லைட்டை காட்டுறாங்க. 2 பேரலுக்கு நடுவுல டார்ச் லைட் அனாமத்தா கிடக்கு. கிடைக்கிறதோட மட்டும் இல்ல, திடீர்னு வெடிக்கவும் செய்யுது. அது வெடிச்சதுல அந்த ரூம் மொத்தமா அவுட். அதுக்கப்புறம் தான் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு ஒரிஜினல் செக்கோட லியோ வரான். இவனுக்கு பின்னாலேயே அப்பப்ப ஹீரோவை கூப்பிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இருந்தாருல்ல, அவர்
அவரும் வராரு. எதுக்காகடானா இவருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி நகைக்கடையில நடந்த கொள்ளைக்கும் லியோவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதை விசாரிக்கிறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. வந்தவர் லியோவை செக் பண்ணிட்டு லியோவோட பாக்கெட்ல இருக்க துப்பாக்கி எடுத்து பாக்குறப்போ அதை ரீசெண்டா ஃபயர் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. இத லியோ கிட்ட கேட்டா அவன் என்ன உண்மையவா சொல்லிட போறான்? ஆமாங்க, ஷூட் பண்ணந்தான், அப்பப்போ பிராக்டிஸ்க்காக ஷூட் பண்ணி பாப்பேன், அந்த மாதிரி இப்பவும் ஷூட் பண்ண அப்படின்னு லியோ சமாளிக்கிறான். ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட பாருங்க. லியோ கிட்ட இருக்க துப்பாக்கில இருக்க குண்டு மொத்தமும் டம்மி குண்டா இருக்கு. இத கண்ணை செக் பண்ண போலீஸ்காரர் லியோ கிட்ட சொன்னதும் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. கம்பெனில ராபரி முடிச்சிட்டு கிளம்புறப்போ சாமும் லியோவும் நேரத்துல மோதிக்கிட்டாங்க. அப்ப லியோவோட இடுப்புல இருந்த துப்பாக்கி தவறி கீழே விழுந்துச்சு. சாம் கூட அதை எடுத்து கொடுத்தா இல்லையா? ஆக்சுவலா அங்க நடந்தது என்னன்னா, கீழே விழுந்தது லியோவோட துப்பாக்கியே இல்ல. லியோ எப்பவுமே இடுப்புல தான் துப்பாக்கி வைப்பான் சாமுக்கு தெரியும். சோ இடிக்கிற மாதிரி இடிச்சு இவ கையில வச்சிருந்த டம்மி துப்பாக்கியை கீழே போட்டிருக்கா. அதை எடுக்கிறதுக்கு சாம் லியோ ரெண்டு பேரும் ஒரே டைம்ல தான் கீழே குனிஞ்சாங்க. அந்த டைம்ல லியோவோட இடுப்புல இருந்த ஒரிஜினல் துப்பாக்கிய சாம் திருடி பக்கத்துல இருந்த கெவின் கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. இப்படிதான் துப்பாக்கி மாறி இருக்கு. இந்த துப்பாக்கியால சாம ஷூட் பண்ணதுனாலதான் அவளுக்கு எதுவும் ஆகல. இந்த ட்விஸ்ட புரிஞ்சுக்கிட்டு பிரசன்ட்ல லியோ ஷாக் ஆகிறதுக்குள்ளேயே அவனுக்கு அடுத்த ட்விஸ்ட். ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து இது மட்டும் தான் தெரிச்சுன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான பாக்ஸ ஒரு போலீஸ் எடுத்துட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறாரு. இதே மாதிரியான ஒரு பாக்ஸ்ல தான் நம்ம ஆளுங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்திருந்தோம். அங்க இருக்க லியோவும் இப்ப அப்படிதான் நினைக்கிறான். சோ இன்ஸ்பெக்டர் பாக்ஸ திறக்கிறதுக்கு முன்னாலேயே பார்த்து இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்க பொருளை பத்திரமா எடுங்க, பிங்கர் பிரிண்ட் எதுவும் மிஸ் ஆயிட போகுது அப்படின்னு அவன் தெனாவட்டா இருக்கான். பட் திறந்து பார்த்தா உள்ள இருக்கிறது நம்ம ஆளுங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் இல்ல, லியோவுக்கு எதிரா இருக்க எவிடன்ஸ். அதுவும் இப்ப செக்க கொள்ளையடிச்சிட்டு வந்த கம்பெனியை ராபரி பண்றதுக்கான பிளான் அந்த சூட் கேஸ்ல இருக்கு. சூட் கேஸ்ல கொள்ளையடிச்ச ஒரு ஒரிஜினல் செக், அதுக்கு அடியில நடுவுல வால்ட்டோட பாஸ்வேர்ட செக்யூரிட்டி கம்பெனியோட ஆள் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கறப்போ அதை கேமரால ரெக்கார்ட் பண்ணி ராபர்ட் அந்த நம்பரை போட்டோவா பிரிண்ட் எடுத்தான்ல, அப்ப கூட கெவினுக்கு முன்னால அரக்க பறக்க போய் லியோ அந்த போட்டோ எடுத்தானே, அந்த போட்டோ இருக்கு. இந்த போட்டோவை இவனை தவிர வேற யாருமே தொடல. சோ அதுல லியோவோட பிங்கர் பிரிண்ட் இருக்கும் இல்லையா? நல்லா களிமண்ல பண்ண காண்டாம இருக்க மாதிரி இருந்துகிட்டு பிங்கர் பிரிண்ட வச்சா எங்களை மிரட்டுற, ஓம் பொருள் எடுத்து ஒன்னையே செய்யறான் வாடா அப்படின்னு நம்ம ஆளுங்க லியோவை வகையா கோத்து விட்டாங்க. பட் இதெல்லாம் எப்படின்னு லியோ திரும்ப திரும்ப யோசிக்கிறப்பதான் அது எப்படி நடந்துச்சுன்ற பிளாஷ்பேக் காட்டுறாங்க. லிப்டுக்கு அடியில கெவினும் சாமும் தொங்கிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க அடியில என்ன பண்றாங்கன்றது மேல இருக்க லியோவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா லிப்ட் டவுன்ல போயிடுச்சு. நம்ம கூட முதல் முறையா இவங்க லிப்ட்ல போறப்போ இந்த லிப்ட் மேல போனா பக்கத்துல ஒரு செட்டப் கீழே வருது, லிப்ட் கீழே வந்தா ஒரு செட்டப் மேல போகுதுன்னு பாத்திருந்தோம்ல. சோ லிப்டோட கம்பியெல்லாம் அருந்து லிப்ட் கீழே வரதுக்கு முன்னாலேயே கெவின் சாம் ரெண்டு பேரும் அந்த செட்டப்ப புடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, லிப்ட் கீழே விழுந்திருக்கு, இவங்க ரெண்டு பேரும் மேல போயிட்டு இருக்காங்க. அத லியோ கவனிக்கல. மேல போன கெவின் இவர் செத்ததா லியோ நம்பணும்ட்டு ஒரு டம்மி கையையும் கொள்ளையடிச்ச செக்ல இருந்து ஒரு செக்க மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி செக் இருக்க பேக்கையும் சாம் கிட்ட கொடுத்து கீழே அனுப்பியிருக்காரு. அதோட மேல இருந்தே தப்பிச்ச கெவின் லியோ அங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெஸ்டாரண்ட் வரதுக்கு முன்னால இவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்க பாம வச்சு மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு லியோவை மாட்டி விடுறதுக்கான எவிடன்ஸ் இருக்க பொட்டியையும் வச்சிருக்காரு. அந்த பொட்டியும் இன்ஸ்பெக்டரை கட்சிச்சு இந்த கேஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி திருடி எடுத்துட்டு வந்த ஒரிஜினல் செக் மொத்தமும் லியோவோட கார்ல தானே இருக்கு. அதையும் போலீஸ் கண்டுபிடிச்சு லியோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சு கெவினை மட்டும் ஆளை காணாமே எங்கடா மனுஷன் யோசிச்சா, ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ஒரு 5 ஃபயர் ஃபைட்டர்ஸ் இவங்க வண்டியை நோக்கி நடந்து போறாங்க. போற 5ல 1 மட்டும் தனியா பிரிஞ்சு வேற ஒரு கார்ல ஏறுது. கடைசியில பார்த்தா அதுதான் கெவின். கெவின் ஏற கார்ல ராபர்ட், சாம் இவங்களுமே இருக்காங்க. சோ ஆரம்பத்துல இருந்தே லியோவை மாட்டி விடுறதுக்காக ராபர்ட்டை லியோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ண வச்சு லியோ தலையில மிளகா அரைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கெவின் ஒயின் ரூம்ல பாம வச்சு ரூமையே க்ளோஸ் பண்றதுக்கு முன்னால இவங்களுக்கு எதிரா லியோ வச்சிருந்த எவிடன்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. எவிடன்ஸோட எவிடன்ஸா இப்போ இவங்க கையில கொள்ளையடிச்ச டைமண்டும் இருக்கு. என்னடா பண்றது இந்த டைமண்டை வச்சு அப்படின்னு கெவின் கேட்க, வேற என்ன, தெய்வமா தேடி வந்து இதை நம்மள்ட்ட கொடுத்துருக்கு, அதை உதாசீனப்படுத்த முடியுமா, பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு ராபர்ட் சொல்ல, கூட இருந்த சாமு இதுக்கு ஜால்ரா அடிக்க, டேய் இதெல்லாம் தப்புடான்னு கெவின் காதலிட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.